ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம போக்கிமான் யூனைட்டை விளாட போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு போக்கிமான் யூனைட்டுக்குள்ளே போய்க்கலாம். என்னங்க போக மாட்டேங்குது? ஓகே, போயாச்சு. வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஓகே, போக்கிமான் கம்பெனி வந்தாச்சு. போனால் நம்ம சேஸ் விளாடிருப்போம். ஓகே, இன்றைக்கி நம்ம கிரிக்கெட் லீக் விளாடி போட போகிறோம். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு போக்கிமான் யூனைட்டை முடிச்சிடலாம். நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. ஓகே, ஃபுல் சவுண்டில் வச்சாச்சு. நம்ம பேக் சாங்கை ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம், பிஜிஎம்மை. ஏன்னா அப்போ தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு புரியும். சரி, come on, want to go. What? Net ஆயிடுச்சா? நோ கைஸ், இன்னும் கொஞ்சம் இதில் கனெக்ட் ஆகும். எஸ், கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஃபஸ்ட் ஸ்டெப் ப்ராஃபிட். மெயில்ஸ். Okay, 10 coins. 2 points. Okay, நம்ம 10 ப்ளஸ் பே வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 855 வின்ஸ். ஓகே ஓகே, மேட்ச் போடலாம். ஃபஸ்ட்டு 500 வெயிட் பண்ணுங்கள் கைஸ். ஃபஸ்ட்டு நம்மளோட கப்பு என்னாச்சுன்னு பார்த்துக்கலாம். யூ கேனாட் யூஸ் அ ரேங்க் ப்ரொடெக்ஷன் கார்டு as will not decrease below your current rank. ஓகே, சரி, நம்ம ஃபஸ்ட்டு 500 போட்டிருக்கோம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் ஜாயின் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, நம்ம இந்த மேட்ச் முடிச்சுட்டு நம்ம யுனைட் ஸ்குவாடில் என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி டோர்னமெண்ட்டுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க கைஸ், போய் செக் பண்ணலாம். இன்னும் 59 மினிட்ஸில் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. அட என்ன கைஸ், இப்போ ஸ்டார்ட் ஆகும்னு நினச்சா நம்ம இந்த கேமுக்கு பதிலாக டோர்னமெண்ட் விளாண்டுருக்கலாம். 59 மினிட்ஸு ஆகும்னு சொல்லுது. ஓகே, ஆனாலும் பரவாயில்ல. இன்றைக்கி நம்ம டோர்னமெண்ட்டை வச்சு ஒரு வீடியோ போடுவோம். ஓகேவா? டோர்னமெண்ட்டை வச்சு ஒரு வீடியோ போடுவோம். கண்டிப்பாக அதில் ஹெவியான ஆப்பனன்ஸ்லாம் கண்டிப்பாக இருப்பாங்க. நம்ம டீமில் 2v3 தான். 2 and 3 மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம். இந்தியா வேகோஸ் அமைச்சு. ஸோ நம்ம டீமில் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பார்க்கலாம். இந்த டோர்னமெண்ட்டு இன்றைக்கி முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்ததுலேருந்து புது ஆளுங்க ஜாயின் பண்ண இன்வைட் பண்ணோம். வேணால் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, மேட்ச் கனெக்ட் ஆகிடுச்சு கைஸ். கமான், வாங்க. லாஸ்ட் ஒன். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன போக்கிமான் எடுக்கலாம்? என்ன போக்கிமான் எடுக்கலாம் கைஸ்? இன்றைக்கி நம்ம ஓ மை காட், நார்மல் மேட்ச் கேம் யூடியூப்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி, பரவாயில்ல. ஓகே, டைம் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் டிசைட் பண்ணுவோம். நோ ஐடியாஸ் கைஸ். நம்ம டேலன் ஃப்ளேம் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் மேட்ச்சில் நம்ம பிளாஸ்ட் ஐஸ் எடுக்கலாம். பிளாஸ்ட் ஐஸ் நம்ம பார்க்கலாம் நான் என்ன மூவ் செட் வச்சுருக்கேன்னு. நம்ம நேற்று பண்ண மாதிரி பார்த்துடலாம் அந்த மாதிரி. ஓகே, ஓ மை காட், ஃபுல் ஆஃப் ட்ரபிளிங் காய்ஸ். எல்லாருமே பயங்கரமாக இருக்காங்க. நம்மளுக்கு ஆப்போனண்ட்டு ரொம்ப கஷ்டம்தான்.
ஏன்னா டார்க் கிரே, மியாஸ் கிரேட், ஆர்மரக், ஜாஷியன்லாம் இருக்காங்க. நம்மதில் வந்து டைரனேட்டர், அம்பரியன், நான், மியூட்டு, கிரேனிஞ்சா. அவங்க இல்லை பீக்காச்சு இருக்கு. ஓகே பார்க்கலாம் கைஸ். முடிஞ்ச அளவுக்கு நம்ம எப்படியாவது ஸ்கோர் பண்ணணும். இந்த கேம் தோற்றுருவோன்னு நினைக்கிறேன். அப்படி தான் தோணுது. பரவாயில்ல, நம்ம முடிஞ்ச எஃபர்ட்டை கொடுக்கலாம். நம்ம சீக்கிரமாக அவால்வ் ஆகிட்டா நம்ம பிளான் பண்ணி எல்லாமே போவோம். கேம் லெவலில் வச்சுக்கலாம். நம்மளால் வாழவே முடியல. ஷேர் நம்மளுக்கு பயங்கரமாக ஃபாலோ பண்ணுது. இப்போ நம்ம ஏரியா ரிஸ்க் ராஷ் அட்டாக் பண்ணிச்சு. கிரேன் ஃப்ளாகடியர் எப்படியோ தட்டு நம்ம எதுவும் பண்ணி அதனால் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். சரி, அம்பரியானும் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். நம்ம தப்பிச்சிட்டோம்பா அந்த அட்டாக்லேருந்து. ஸோ டெட்லி. ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட். வெயிட் 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 வெயிட். டைம் பாஸ் பண்ணுறேன். இப்போ அங்கேயும் ஸ்கோர் பண்ண அதுக்குள்ளே 280 போயிருக்காங்க.
எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்னும் ரெஜிலிக்கு எல்லாத்தையும் அவங்களே எடுத்துக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஃபைனல் ஸ்டேஜ் டைமு இப்போ கோல் அப்போ போகணும். இந்த மேட்சை கொஞ்சமாதிரி வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும். அவ்வளோதான் முடிச்சிட்டாங்க மேட்ச்சு. கொஞ்ச நேரத்துலேயே முடிச்சிட்டாங்க கைஸ் மேட்ச்சை. சே, நம்ம டீமில் வந்து சில பேர் அவால்வே ஆகலை இன்னும் ஃபுல்லாக. அதான் ப்ராப்ளம். டைரக்டர் இருந்துருக்கணும். டைரக்டர் அவால்வ் ஆச்சா இல்லையா பார்ப்போம். லெச்சி பரவாயில்ல கைஸ். ஆர்சியை டிஃபெண்ட் பண்ணிட்டோம். நம்ம ஹையஸ்ட் ஸ்கோரே நார்மலாக தான் போட்டிருக்கோம் கைஸ். சரி, இப்போ நம்ம போயிட்டு மூவ் செட்டில் பார்க்கலாம். எஸ் கைஸ், டைரக்டர் எவால்வே ஆகலை கைஸ். டைரக்டர் ஒரு எவால்வேஷன் கூட இல்லை. அவங்க டீம்லேயும் ஜாஷியன் எவால்வ் ஆகலை, பீகாச்சுவும் லெவல் ஆகலை. ஆனால் நம்ம டீமில் கொஞ்சம் வேஸ்ட்டு பிளேயர்ஸ் இந்த தடவை. சரி, இந்த தடவை பிளாஸ்டாய்ஸ் எடுத்து பார்ப்போம். டிஃபெண்டராக மாறுவோம். சரி, ஓகே. அந்த ஃபஸ்ட் இந்த எடுத்துட்டு உள்ளே போய் ஆடலாம். ஃபஸ்ட்டு 500 வைப்போம். ஃப்ரெண்டு இன்வைட் பண்ணுவோம், வரானா பார்ப்போம். ஓகே, வந்துட்டான். ஓகே, ஃப்ரெண்டு வந்துட்டார். இப்போ நம்ம பிளாஸ்ட் ஐஸ் எடுக்க போகிறோம். பிளாஸ்ட் ஐஸ் எடுக்கணும். இந்த ஃபஸ்ட்டு 500க்கு டைம் லிமிட்லாம் இல்லை. அதுதான் ஒரு நல்ல விஷயம். மேட்ச் கேன்சல். என் ஃப்ரெண்டு கேன்சல் பண்ணிப்பான். கண்டினியூஸாக கிளிக் பண்ணால் தான் சரி. ஓகே, அதனால் கைஸ் ஃபஸ்ட்டு 500 போடுவோம். வருங்க, என் ஃப்ரெண்டு கேன்சல் பண்ணிட்டே இருக்கான். என்னன்னு தெரில. சரி, லாபி ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோங்க. ஃபஸ்ட்டு 500 போடுவோம். இந்தமாதிரி ஃப்ரெண்ட்ஸை நம்பவே முடியல கைஸ். வர அப்பப்போ இது கேன்சல் பண்ணிட்டு போயிடுறாங்க மேட்சை. இதுக்காக அவங்கள இன்வைட்டே பண்ணக்கூடாது. சப்போஸ் நாம் அங்கே போய் இதை பண்ணால் அவங்க நம்மளை லாபி விட்டு தூக்கிடுறாங்க. என்ன பண்ணுறது? ரிமூவ் ஃப்ரம் லாபின்னு வந்துடும். சரி, ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 500 சீக்கிரமாக போகணும். கமான். நம்ம டோர்னமெண்ட் வேறு ஸ்டார்ட் ஆகணும். ப்ராப்ளம். வெயிட் பண்ணுங்க, பார்ப்போம். டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகும், கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும். இல்லை, டைம் லிமிட்டு இல்லை. ஸோ தட் நம்ம ஃபஸ்ட்டு 500 கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சப்போஸ் ஹெவியான ஆப்போனன்ஸ் இருந்தால் எல்லா பக்கமும் அவங்க டைட்டன் பண்ணிடுவாங்க, ப்ரோ பிளேயர்ஸ் மாதிரி. நான் அல்ட்ராலாம் பயங்கரமாக டைட்டன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். வேர்ல்ட் கப்லாம் என்ன மாதிரி நியூ மெம்பர்ஸ் வேர்ல்ட் கப்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் டிஃபெண்ட் பண்ணுறது. ஏன்னா எக்ஸ்பர்ட் லெவல்லே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் வேர்ல்ட் கப் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மகிட்ட 2 ஆலிவர் இருக்குது. ஒன்று வந்து இது அந்த பிராண்ட் ஆலிவர், இது வந்து ரெண்டல் ஆலிவர், இது ஓன் பண்ணுது ஆலிவர். பரவாயில்ல கைஸ், ரெண்டல் ஆலிவர் இது ஒரு 2 வச்சுருப்பேன். இந்த ரெண்டல் ஆலிவர். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆலிவர்ஸ் கிடைக்கிறது ஒரு செஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த செஸ்ட்டும் ஒரு 5 இருக்கும். பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி வந்து இந்த மேட்ச் பிடிச்சிட்டு நம்ம ஐட்டம் பாக்ஸில் என்னென்ன இருக்குது.
நம்ம ஐட்டம் பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, மேட்ச்குள்ளே வந்தாச்சு. பேச்சை குறைச்சி இப்போ நம்ம சேலில் காட்டணும். இப்போ வந்து எல்லாருமே நார்மல் போக்கிமான் தான் எடுத்துருக்காங்க. எல்லோரும் காமனாக வச்சுருக்க போக்கிமான் தான் எடுத்துருக்காங்க. ஆனால் அந்த காமனாக வச்சுருக்க போக்கிமானில் நான் விக்லி டெஃப் வச்சில்ல, மிஸ்டர் மைன் வச்சில்ல, இது எஜிகூஸ் வச்சில்ல, சார்ஜார்டு வச்சில்ல, அலோலன் 90s வச்சுருக்கேன். ஓகே, நம்ம கோல் லெவலில் வச்சு டேலண்ட் பார்த்தீங்கன்னா கைஸ் எல்லா இதையும் அவங்க டேலண்ட்லேயுமே எடுத்துக்குது. மெசேஜ் போட்டாலும் கேட்க மாட்டாங்க. அப்புறம் நாம் கையில் மெசேஜ் போடும்போது கடையில் அந்த மாதிரி போயிடுவாங்க. அவங்க அங்கே கோல் போடுறதுக்கே மூவ் பண்ணுறாங்க. கீப் பண்ணுறாங்க. கோல்ஸோட டிஃபெண்ட் பண்ணாமலே பார்த்துட்ருக்காங்க. எல்லாரும் ஓரத்துக்கு சாப்பிட்றதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் ஓகே எல்லாருமே அதான் கைஸ். எல்லாருமே ஃபுல்லாக வந்தாங்க. நம்மளுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது டிஃபெண்டர்னால. ஆனால் மூவ் ஸ்லோவாக இருக்குது. நோ எஸ்கேப் நதிங். அவ்வளோ எக்ஸ்ட்ரா ஓ மை காட், நம்ம கில்ல
நல்லா லோட்டம் ஆகிடுச்சாச்சு. நம்ம குரூப்பாக போகும்போது தான் எதாவது பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சோலோவாக அடிக்கிறதுக்கு செட் ஆகும். சோலோவாக அடிக்கிறதுலாம் பிளாஸ்ட் வைஸ் லைக் இல்லை. தயவு செஞ்சு பிளாஸ்ட் வைஸ் எடுத்துக்காதீங்க. சோலோவாக அடிக்கணும்னா குரூப் கில்லே வரல. எனக்கே டேலண்ட் ஃப்ளேம் வச்சு எவ்வளோ கில் எடுக்கிறேன்னாலாம் எனக்கே கில் வர மாட்டேங்குது. அதனால் அட்டாக்கே பண்ணணும். பேன்னு பார்த்துன்னு தான் இருக்கேன். சரி ஓகே ஸ்லோ ப்ரோ. ஓ மை காட் 2 பேர் நம்மளுக்கு கில்லே நம்ம பிளாக் டிவோஷன் மொபைல் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. நான் சொல்லிட்டேன், நானே சொல்கிறேன், தயவு செஞ்சு எடுக்காதீங்க இந்த பிளாஸ்ட் ஐஸை. தண்டம் எல்லாம் சுற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுனா மட்டும் எடுங்க. கம்ப்ளீட் டீமு அப்படி நான் மட்டும் எடுங்க. அதுக்கப்புறம் பாஸஸ் எடுங்க. எனர்ஜி கீப் பண்ணுறதுக்கு தான் லைக் அட்டாக்கு வர மாட்டேங்குது. இதுக்கு நம்ம வந்து பில்ட்டு சேஞ்ச் பண்ணோம். ஓகே நம்ம போய்ட்டு ஐட்டம் பாக்ஸில் பார்க்கலாம். இதுக்குமே இந்த பிளாஸ்ட் ஐஸ் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு கில்லு கூட எடுக்கல. கோலே நம்ம கம்மியாக தான் போட்டிருக்கோம். அச்சீவ்மெண்ட்ஸ் போக்கிமான் எம்பளம் ஓகே சரி ஓகே நம்ம போயிட்டு ஐயோ சாரி போக்கிமான் உள்ள போயிட்டேன். ஐட்டம் பாக்ஸ் ரிகார்ட் ஓகே. ஃபஸ்ட்டு பேட்டில் ஐட்டம்ஸில் வந்து போஷன், எக்ஸ் அட்டாக், எக்ஸ்பீட், ஃப்ளஃபி டெயில், எஜிட் பட்டன், ஸ்லோ ஸ்மோக், ஃபுல் ஹீல், கோல் கிட்டர் ஓகே. இதில் வந்து மசில் பேண்டு, எனர்ஜி ஆம்பிளிஃபையர் நிறையா இருக்குது. ஓகே ப்ரைஸ் பேக்ஸில் கன்சூமபிள் இதில் வந்து கார்ட்ஸ்லாம் இருக்கும். லைசன்ஸு ஓகே. இந்த 30% ஜெம் டிஸ்கவுண்ட்டு. அதுக்கப்புறம் நீங்களே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நிறையா போக்கிமான் ஸ்டாக்கில் இருக்குது. அது என்னது லிமிட்டட் லைசன்ஸ் பசில் பீஸ் அதர் ஓகே. இதுதான் ட்ரெஷர் செஸ்ட்டு. இது வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து அப்கிரேட் கார்டு, பாப்சிக்கல்ஸ், ஒரு ரேங்க் ப்ரொடெக்ஷன் கார்டு, ட்ரெஷர் எக்ஸ்சேஞ்சு டிக்கெட்டு. இது வந்து 3 days லிமிட்டட் லைசன்ஸ் செலெக்ஷன் பாக்ஸு. சில்வர் எம்பளம் பாக்ஸு, கோல்டு எம்பளம் பாக்ஸு. சில்வர் எம்பளம் பாக்ஸு நம்ம வந்து 7 வச்சுருக்கோம். கோல்டு எம்பளம் பாக்ஸ் 1 வச்சுருக்கோம். 3 days லிமிட்டட் லைசன்ஸ் இது வந்து நம்ம 3 இல்லை சாரி நம்ம 6 வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த கலர்ட் கான்டாக்ட் லென்ஸ், ஹேர் கலர்
அதுக்கப்புறம் இதில் 3 days ரெண்டல் ஹாலிவேர் செலெக்ஷன் பாக்ஸ் இதுதான் அந்த சொன்னேன். இது வந்து நம்ம கிட்டத்தட்ட 7 வச்சுருக்கோம். ஓகே நம்ம பார்த்துருவோம், இதுவும் பார்த்துருவோம். இது வந்து ஃபேஷன் டிக்கெட்ஸ் 301. ஐட்டம் எக்ஸ்சேஞ்சர் வந்து 2920. இது வந்து எக்ஸ்ட்ரா எனர்ஜி டேங்க் வந்து 11 வச்சுருக்கேன். சரி ஓகே, இதில் போய்ட்டு நம்ம வந்து கால்சாம் ஸ்டாக் அவுட் செட்டுக்கு தான் இந்த ஃபேஷன் இதில் பார்க்குறோம். இதுதான் ஆனால் கால்சாம்க்கு இது போட்டால் நல்லாயிருக்கும். பார்க்கலாம் இந்த வீடியோ கிடைக்கும், அவனையும் யூஸ் பண்ணுவோம். நம்ம எல்லா கிளாத்ஸும் வாங்கிட்டேன். இதில் இருக்கிறது இதோட சேர்த்து எல்லா கிளாத்ஸும் வாங்கிட்டேன். இல்லை எத்தனை எல்லாமே உண்டு. Oh my god, we pulled that. Yes, we got it. Stack out sale கிடச்சிருச்சு. We got it. Last one we got it. Yes, we made it guys. Stack out set கிடச்சிருச்சு. நீங்கள் எல்லாம் லைக் பண்ணியிருக்கீங்க போல், அதனால தான் ஸ்டாக் அவுட் செட் கிடச்சிருக்கு. சரி ஓகே, இந்த வீடியோ நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். பை காய்ஸ்.